ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் அமைப்பின் புத்தகம் பேசலாம் வாங்க நிகழ்வு கடந்த 8 மாதங்களாக நடந்து வருகிறது. இது 9வது மாத நிகழ்வு. கிட்டத்தட்ட 30 புத்தகங்களுக்கு மேல நாம பேசியிருக்கோம். அது குறித்து கலந்துரையாடலும் பண்ணி இந்த மாதம் 9வது மாத நிகழ்வாக நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு வரும் அனைவரையும் வரவேற்கின்றோம். முதல் நிகழ்வாக பட்டயம் வாசிக்க சரஸ்வதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நீங்க பேசு. வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்புத்திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மனநலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. நன்றி சரஸ்வதி. வரவேற்புரை. புத்தகம் பேசலாம் வாங்க நிகழ்விற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள், ஈரோடு வாசல் உறுப்பினர்கள், இளம் வாசல் உறுப்பினர்கள் மற்றும் இணைய வழியில் இணைந்திருக்கும் வாசல் அல்லாத தோழமைகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்கள் திருமதி ஜெயலலிதா காளீஸ்வரன் அவர்களையும் கோடீஸ்வரன் கந்தசாமி அவர்களையும் செவிக்கு விருந்து படைக்க வருகிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் அகமகிழ்கிறேன். முதலாவதாக கோடீஸ்வரன் கந்தசாமி அவர்கள் நம்மோடு இணைகிறார். இவர் தொழிலதிபர், பயணத்தின் காதலர், மொழிபெயர்ப்பாளர், புத்தகங்களை வாசிப்பதை மிகவும் நேசித்து அனுபவித்து சொல்லக்கூடியவர். இவர் வாசித்த நா பார்த்தசாரதி அவர்களின் குறிஞ்சி மலர் என்ற நூல் குறித்து பேச இருக்கிறார். வாருங்கள், எங்கள் செவிக்கு விருந்து படைக்க நாங்கள் அவளோடு காத்திருக்கோம். கோடீஸ்வர். நன்றிங்க யசோதா. நான் இப்ப சமீப காலங்கள்ல வாசிப்பு ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துருந்துச்சு. என்னோட வாசிப்பு அப்படியே வாசிச்சாலும் அந்த கட்டுரை தொகுப்புகள் தான் வாசிப்பேன். ஒரு புத்தகம் எடுத்தோம்னா ரொம்ப நாள் அப்படியே பொறுமையா அப்பப்போ ஒரு கட்டுரையா அந்த மாதிரிதான் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எதேச்சியா அன்னைக்கு எங்க அப்பா இந்த புக் எடுத்து, இந்த புக் இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த புக்கை காட்டினாரு. ஏங்கப்பா இது எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும், படிச்சுப்பாரு அப்படின்னாரு. எங்க அப்பா அவரும் படிப்பாரு. பட் அவரு அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை சொல்றது ரொம்ப ரேரு, ரொம்ப அரிதாதான் அப்படி சொல்லுவாரு. அதனால அவர் சொல்லவும் சரி ஓகே எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னை திரும்ப ஒரு பழைய வாசிப்பு பழக்கத்துக்கு கொண்டு போன ஒரு புத்தகம்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு தீவிரமா நான் வாசிச்ச இந்த புத்தகம், டெய்லியும் தொடர்ச்சியா படிச்சது இந்த புத்தகம். இதுல என்ன ஆச்சரியம்னா, நான் இந்த புத்தகத்தை முத நாள் நைட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது டிசம்பர் 17ஆம் தேதி நைட்டு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அடுத்த நாள் காலையில கொடைக்கானல் பண்பலையில நான் பார்த்தசாரியோட நினைவு தினத்துக்கு அவரோட அதை அறிமுகப்படுத்துறாங்க. பிறந்தநாள் நினைக்கிறேன், பிறந்தநாள் நினைவு நாளோ. இந்த மாதிரி இவர் எழுதின குறிஞ்சி மலர் புத்தகத்துல வர்ற அரவிந்தனும் பூரணியும் அப்படிங்கிற பாத்திரத்தை அந்த காலகட்டத்துல இந்த நூலை படிச்சவங்க ஏகப்பட்ட பேர் அவங்க குழந்தைங்களுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு இது முன்னாடி கட்டியம் சொல்லி இந்த நூலை எழுதின நான் பார்த்தசாரதியோட நினைவு நாளும் பிறந்தநாளும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிமுகம் பண்ணாங்க. அது என்ன மாதிரியான ஒரு ஒற்றுமைன்னு தெரியல. நான் அப்பதான் அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிருந்தப்போ எனக்கு அது தெரியல. ஆனா போக 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 அந்த பாத்திரங்கள் எதனால அவ்வளோ இதா வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லணும். உண்மையை சொல்லணும்னா நான் இப்போ அந்த புக்கை ஒரு புத்தகம் அறிமுகம் செய்யறோம்னா அந்த புத்தகத்தை முழுசா முடிச்சிருக்கணும். நான் இந்த புத்தகத்தை முழுசா நான் முடிக்கல. இந்த உண்மையை மறைச்சிட்டு நான் இங்க அறிமுகம் செய்யறதுங்கிறது
இந்த நூல்ல அதாவது இன்னொரு 50 பக்கமோ 60 பக்கமோ பாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அப்படி நான் அந்த உண்மையை சொல்லாம நான் இது பண்ணேன்னா இதுல வர்ற அந்த பாத்திரங்களுக்கு அரவிந்தனுக்கும் பூரணிக்கும் நான் செய்யற அநீதியா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து ஒரு வாழ்க்கை நெறிகளை வந்து நமக்கு சொல்லித்தர புத்தகமா நான் பாக்குறேன். இது நம்ம இன்னைக்கு என்ன வேணாலும் இப்போ வந்து நம்ம படையப்பா படமே புதுசா ரீரிலீஸ் பண்ணா இப்ப பாக்குற தலைமுறை வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கு, பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவர் எப்படி ரஜினி சொல்லலாம் அப்படி எப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான விமர்சனங்கள் இந்த நூலுக்கு வரலாமா வரக்கூடுமான்னு கேட்டா கண்டிப்பா வரக்கூடும். அதையும் தாண்டி ஒரு தீவிரமான ஒரு பண்பாட்டு ஆய்வா நம்ம வந்து இது எடுத்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதாவது நம்ம எல்லாருமே நிறைய பரவலா ரொம்ப ஹிட்டான ஒரு பாட்டு, கார்த்திக் நேதா எழுதி 96 படத்துல வந்த பாட்டு. அதாவது 96 படத்துல அந்த பாட்டு வராது, அதோட தெலுங்கு வெர்ஷன்ல ஹிட்டான அந்த பாட்டை தமிழ்ல திரும்ப எழுதியிருப்பாங்க. அதுல வந்து கார்த்திக் நேதா ஒரு வரி எழுதியிருப்பாரு, பூவிலும் குளத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே நான் வாழ்ந்த அதிர்வை கொடுப்பேனே கதறாமல் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். இந்த புத்தகம் வந்து அதுக்கு ஒரு 100% ஒரு உதாரணம்னு சொல்லலாம். அப்படி ஒரு அதிர்வலையை வந்து ஒரு மென்மையான ஒரு அதிர்வலையை வந்து இந்த புத்தகம் நமக்குள்ள ஏற்படுத்துது அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதுவும் அந்த அரவிந்தன் பூரணியோட அந்த பாத்திரங்கள் வந்து நம்ம அந்த பாத்திரங்களை தாண்டி நம்ம பொன்னியின் செல்வன் இதெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரியான புத்தகங்கள் நிறைய படிச்சிருப்போம். அது மாதிரி இது காவியங்களை வந்து நம்ம படிக்கும்போது இந்த நூல் உண்மையாலுமே ஒரு காவியம்னு சொல்லலாம். ஆனா ஒரு சராசரி காவியத்தை படிக்கும்போது அந்த காலகட்டத்துல வந்து நம்ம வாழ முடியலையே அப்படின்னு நமக்கு தோணலாம், இல்ல வாழ்ந்தா எப்படி இருக்கும்னு ஒரு ஆசை வரலாம். ஆனா இந்த நூல் என்னோட கணிப்புப்படி ஒரு தோராயமா ஒரு 60கள் 70கள்ல அதிகபட்சம் ஒரு 80களுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். அப்பத்த திருப்பரங்குன்றம் நகரத்தையும் திரு ஏடகம், அதாவது மதுரை புறநகர்ல இருக்க கிராமங்களை வந்து இது சொல்லும் போது இந்த மாதிரியான கிராமங்களை தொலைச்சிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் அதாவது ரொம்ப சமீபத்தெல்லாம் நம்ம தொலைச்சிட்டு ரொம்ப அந்த இயந்திரமயமாக்கல் அப்படின்றது நகரங்களை தாண்டி கிராமங்களை பிரிக்காத காலகட்டம். இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நம்ம வந்து நம்ம எதை நோக்கி நம்ம நாடு வந்து ஜிடிபி அப்படின்றதுல போறோம். இந்த இடத்துல வந்து எனக்கு நம்ம இவரோட அதாவது மகாத்மா காந்தியோட பொருளாதார கொள்கைகளை இது பண்ண அவர் பேர் டக்குன்னு எனக்கு இப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது. அதாவது சுயசார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்மளோட தேவைக்கு என்னவோ அந்த அளவுக்கு மட்டுமே உற்பத்தி பண்ணிட்டு நம்மளோட இது என்னவோ அந்த மாதிரியான ஒரு சுயசார்பு தேவை சார்ந்த ஒரு பொருளாதாரமா மட்டுமே நம்ம இருந்திருந்தா இதெல்லாம் வந்து நம்ம இழந்திருக்க வேண்டியது இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு கிராமப்புற இது எல்லாத்தையும் நம்ம இழந்திருக்க வேண்டியது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. நம்ம சும்மா வந்து இப்போ நுகர்வோர் சந்தையா நுகர்வோர் கலாச்சாரம் நுகர்வு கலாச்சாரம் இது எல்லாமே வந்து ரொம்ப பரவலாயிட்டு இருக்குது அந்த காலகட்டத்துல. இந்த நூல் வந்து மீளுருவாக்கம் செய்ய வேண்டியதும் பரவலா இந்த நூலை பத்தி பேச வேண்டிய அவசியமும் இருக்கிறத நான் உணர்றேன். ஏன்னா அந்த கிராமப்புற வாழ்க்கை வந்து அவங்க சொன்ன விதங்கள், அதுல வந்து அந்த வைகை நதி, இன்னைக்கு இருக்கிற வைகை நதியை வந்து நான் பார்த்திருக்கேன். ஆனா அதுல வைகை இப்படி இருந்திருக்குமா அப்படிங்கறத என்னால கற்பனையே பண்ண முடியல. அப்படி இருந்த ஒரு நதி ஒரு 40 to 50 வருஷ காலகட்டத்துக்குள்ள இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து ஆளாக்க முடியும்னா எதிர்காலத்தை நினைச்சா ரொம்ப பயமா தான் இருக்கு. உண்மையாலுமே அந்த சூழல், அதை தாண்டி வாழ்க்கை முறையில நம்ம வந்து ஒரு தனி மனிதன் நினைச்சா நம்ம வந்து ஒரு உறுதிப்பாட்டோட ஒரு மன உறுதியோட ஒரு ஆள் இருந்தா அவனால என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஒரு சமூகத்துல ஏற்படுத்த முடியும், நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க எப்படி நினைப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இதுல வர்ற சில சம்பவங்கள், அதாவது பூரணியை பத்தி வர்ற சில விஷயங்கள் ஆகட்டும், ஒரு சில வதந்திகள், அதுக்கு அவங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து எப்படி எதிர்வினையாற்றுறாங்க அப்படிங்கிறது, அவங்களையும் திரும்ப வந்து மீறி அவங்கள கூட தான் சந்தேகப்பட விட முடியாதபடியா ஒருத்தர் நடக்கும் போது மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறைய வந்து நம்ம வாழ்க்கை முறை மூலமா நம்ம நிறுவ முடியும். அதை பத்தி நம்ம கவலைப்படாம நம்மளோட வாழ்க்கை முறை இருந்தா ஒரு காலப்போக்குல அதை வந்து நம்ம அதை பத்தி கவலை இல்லாம நம்ம செயல்பட்டுட்டே இருந்தோம். நம்ம போக்கில் நம்ம தெளிவா நம்ம செயல்பட்டுட்டே இருந்தோம்னா
அதுக்கான ஒரு எல்லை, அந்த அந்த எண்ணம் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற அந்த அது நமக்கு ஏற்படுத்துற தடை வந்து ஒரு பொருட்டே அல்ல அப்படிங்கிறதுக்கு உதாரணமா வந்து பூர்ணிய சொல்லலாம். அதுக்கான இது எல்லாத்தையும் வந்து சொல்ற ஒரு பாத்திரமா தான் அரவிந்தன் இது பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே இதை வந்து எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஆசிரியரை இவரை பத்தி நான் படிக்கிற இவர் எழுதி நான் படிக்கிற முதல் புத்தகம் இது. மேற்கொண்டு பல புத்தகங்கள் படிக்கணும். ரெண்டாவது, என்னை எழுதுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு குறுநாவல் கூட நான் எழுதிட்டு அதுல வந்து ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அதை நான் வெளியில இது பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட வாழ்க்கையை பத்தி அதை அடிப்படையா வச்சு ஒரு புனைவை எழுதிட்டு நான் விட்டுட்டேன். இந்த நூல்ல வந்து அவரோட எழுத்து வந்து நான் ரொம்ப ஆழமா அவதானிச்சு படிக்கும்போது எதை நான் வந்து அதுல தவற விட்டேன் அப்படிங்கிற திரும்ப ஒரு இது கிடைச்சது. சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த குறுநாவலை திரும்ப மீளுருவாக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட தோன்றி இருக்கு. உண்மையாலுமே அந்த கார்த்திக் நேதா சொன்ன மாதிரி ஒரு ஆழமான, அதே சமயம் ஒரு உள்ளார்ந்த, ஒரு பரவலான ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். கண்டிப்பா தொடர்ச்சியா வாசிச்சுட்டு இருக்கிற யாருமே தவற விடாம படிக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு புத்தகம்னு கூட இதை சொல்லலாம். இது எப்படி பரவலா வந்து இந்த காலத்துல வந்து வாசிப்பு பத்தியோ புத்தகத்தை பத்தியோ பேசிட்டு இருக்கிறோம். நானும் எனக்கு எட்டுன வரைக்கும் நிறைய இதை பத்தி கலந்துட்டு இருக்கேன். இலக்கிய கூட்டங்கள்ல கலந்துக்கிறோம், பிடிக்கிறோம். இந்த நூலை வந்து பத்தி நான் கேள்விப்படாம போனேன், யாரும் அதிகமா பேசாம விட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்பவும் ஒரு ஆச்சரியமா இருக்கு. அது உண்மையாலுமே இந்த நூலுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கறதான் சொல்லணும். இந்த நூலை பத்தி நான் படிக்கிறேன்னு சொல்லும் போது ஆர்வம் நான் சொன்னாரு, பரவாயில்ல, எங்க 2 தலைமுறை தாண்டி 3வது தலைமுறை இந்த புக்கை படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் ஒரு தீவிரமான ஒரு வாசிப்பாளர். அவரு இந்த நூல் மேல அவரோட மதிப்பு பார்க்கும்போது எனக்கு அப்பயே தோணுச்சு, கண்டிப்பா இந்த நூல் வந்து அதுக்கு நியாயம் செய்யக்கூடிய அளவுல தான் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். உண்மையாலுமே என்னோட நம்பிக்கைக்கும் அவங்க சொன்ன அந்த பரிந்துரைக்கும் பின்னூட்டத்துக்கும் எந்த வகையிலையுமே அதை விட மேல ஒரு படி தான் இந்த நூல் இருக்குன்னு சொல்லணும். இப்படி அற்புதமான ஒரு நூலை அறிமுகம் செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக ஈரோடு வாசலுக்கு நன்றி. மிகவும் சிறப்பா இருந்துச்சு கோடிஸ். அதாவது உங்களுடைய அப்பா அறிமுகம் செய்து வைத்த இந்த நூலை நீங்க வாசிச்சுட்டு அதை மறுபடியும் நம்ம அவையில பகிர்ந்திருந்தீங்க, வாசல் வாசிக்கிறதுல பகிர்ந்திருந்தீங்க நீங்க. அப்போ நம்ம ஆரூர் அண்ணா சொன்னதும் இதுதான் சொன்னாங்க, இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பெயர் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி, அதாவது என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்க இந்த புத்தகம் வாசிக்காதனாலேயே என்னவோ அரவிந்தன் பெயர் எங்களுக்கு ஞாபகம் அல்ல. நீங்க வந்து அதே நவம்பர் 17ஆம் தேதி அந்த புத்தகம் நான் பார்த்த சாரதி அன்னைக்கு கொடைக்கானல் பண்படையில கேட்டிருக்காங்க. அவங்களும் அந்த அரவிந்தன் பூரணி பத்தி சொன்னதா நீங்க சொன்னீங்க. அப்ப நம்ம வாசல்ல அண்ணா வந்து எவ்வளவு ஆழமா அந்த புத்தகத்தை வாசிச்சு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சுது. உண்மையிலேயே உங்களை எழுதவும் வச்சிருக்கு, இந்த புத்தகம் எழுதணும்னு ஒரு ஆசையும் வச்சிருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பா அந்த புத்தகத்தை வாசிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை எங்களுக்குள்ள கடத்தி இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. அடுத்ததாக திருமதி ஜெயலலிதா காளீஸ்வரன் அவர்கள். இல்லத்தரசி, எழுதுவதில் ஆர்வமிக்கவர், தன் இயல்பான பேச்சில் அனைவரும் தன்பால் இருக்கும் சிறப்புடைய இவர் நம்மிடம் பகிர இருக்கும் புத்தகம் கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய தேர்ந்தெடுத்த கதைகள் என்ற நூல் குறித்து பேச அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசவிருக்கும் புத்தகம் கி. ராஜநாராயணன் அவர்களுடைய தேர்ந்தெடுத்த கதைகள் என்ற புத்தகத்தை பத்தி தான் பேசுறேன். இந்த தொகுப்புல அவர் எழுதின 14 சிறுகதைகள் இருக்குது. ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு மாணிக்கம் அப்படின்னு சொல்லலாம், அப்படி ஒரு அற்புதமான சிறுகதைகள். இதில் இருக்கிற ஒவ்வொரு கதையுமே மானிட வாழ்வினுடைய பல படிநிலைகளை, மனுஷன்
மனிதரோட மனசின் உணர்வு நிலைகளை மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் விவரிக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொரு கதையும் நம்ம படிக்கிறப்ப மனசு தொட்டு செல்றதோட ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்துவதாகவும் இருக்கிறது. மற்றபடி இந்த கதையோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கதைகளோட இருக்கிற அந்த கரு எழுதின காலத்துக்கு மட்டுமல்ல, இந்த காலத்துக்குமே இனி வர்ற எல்லா காலத்துக்குமே மிக பொருத்தமா இருக்கும்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம மனிதர்கள் நம்மளுடைய புற வாழ்க்கைய நாகரிகமா மேம்படுத்திக்கிறமா வழியா அகத்துல இருக்கிற அந்த சராசரி மனிதனோட மனநிலைய நம்ம எப்பவுமே எந்த காலத்திலயுமே நம்ம மாறுறது இல்ல. அதே ஒரு அழுக்கோட அந்த பல தேவையில்லாத எதிர்மறை வாதங்கள் சிந்தனைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறது இந்த கதைகளை படிக்கிறப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. 1995 எழுதின ஒரு கதை இப்ப இந்த 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 வருஷத்துக்குமே இப்ப 2025க்குமே பொருத்தமா இருக்குது அப்படின்னா, இந்த 30 வருஷம் ஆனாலுமே நம்ம இந்த 30 வருஷத்துல எத்தனையோ மாற்றங்கள் எல்லா தொழில்நுட்பத்திலையும் சரி, எல்லா இதுலயும் மேம்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த கதையுடைய கரு அங்க இருக்கிற அவல நிலை இன்னைக்கு இப்பவும் தொடருது. அதுக்கு உதாரணமா பெற்ற தகப்பனுக்கு 3 கோடி ரூபாய்க்காக கட்டுவிரியன் பாம்பை வச்சு கொல்ல துணிஞ்ச அந்த பசங்களை நம்ம எடுத்துக்காட்டா வச்சு இந்த கதையை நான் துவங்குறேன். இந்த புத்தகத்துல இருக்கிற முதல் கதை காய்ச்ச மரம். இந்த கதையோட ஆரம்ப வரிகளை படிக்கிறப்பவே நம்மளுக்கு மனசுக்குள்ள பகிர்ங்குது. ஏன்னா அவர் இப்படி ஆரம்பிக்கிறாரு, வயசாளிகளான நிம்மாண்டு நாயக்கர் தம்பதியரின் முடிவு காலத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. எப்பவுமே பெரும்பாலான வயசானவங்களுடைய முடிவு காலம் சந்தோஷமா இருக்கிறது இல்ல, பல சங்கடங்கள் இருக்கிறது. அதுக்கு காரணம் வெளிப்புறம் இல்லை, அவங்க பெத்த பிள்ளைங்களாலதான். இங்க இந்த கதையில வர நிம்மாண்டு நாயக்கர் பேரக்கா இந்த தம்பதியினர்கள் அந்த ஊர்லயே மிக செல்வாக்கான செல்வந்தர். 80 ஏக்கர் நிலம், மாடு, கறவை, 4 கார வீடு அப்படின்னு வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். இவங்களுக்கு 8 பிள்ளைங்க, 4 பசங்க 4 பொண்ணுங்க. பெண் பிள்ளைகளை எல்லாரும் நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. தன்னோட பசங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பெண் எடுத்து பேரம் பேத்தின்னு நல்லா நிறைவா மகிழ்ச்சியா வாழ்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம சொத்துக்களை பிரிச்சு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீ பாகம் பிரிச்சு எல்லா குடும்ப பாரத்தையும் பசங்களுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வயசான காலத்துல அக்கடான்னு உட்காரலாம், தன்னோட பையங்கள்கிட்டையும் மருமகிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பேரம் பிள்ளைங்கிட்ட கொஞ்சி விளையாடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு நினைப்புல தன்னோட சொத்துக்களை எல்லாம் கந்தசாமி நாயக்கருங்கிற பாரப்பட்டி கந்தசாமி நாயக்கருங்கிற ஒரு மத்தியஸ்தரை வர வச்சு பங்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இருக்கிற நிலம் போல எல்லாம் பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேரக்கா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வெள்ளி அந்த பெரிய தவளையை எடுத்துட்டு வராங்க. தவளைனா குடம். அந்த குடத்தை எடுத்துட்டு கொட்டுனா அதுக்குள்ள விக்டோரியா மகாராணி உருவம் போட்ட வெள்ளி காசுகள் அத்தனை இருக்குது. அதையும் கூட எல்லாத்துக்கும் பங்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. தன்னோட கிட்ட இருக்கிற நகை நட்டை எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு, இனி என்ன எங்களுக்கு வயிற்றுக்கு கஞ்சி ஒதுங்கறதுக்கு நிலம் தானே, 4 பிள்ளைங்க பார்க்காதா அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 4 பசங்களுக்கும் ஆளுக்கு 1 மாசம் அப்படி போறப்ப ஆரம்பத்துல கொஞ்ச நாள் நல்லா சாப்பாடு கிடைக்குது, நல்ல தங்கறக்கு வசதி எல்லாமே இருக்குது. கொஞ்ச நாள் போக போக ஒவ்வொரு பசங்களுமே அரை வயிற்று கஞ்சி, கால் வயிற்று கஞ்சியானது, குளிக்கிறதுக்கு ஒரு உடுத்துறதுக்கு கூட துணி இல்லாத அவல நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதை பார்த்த பொண்ணுங்கள் பொங்கி எழறாங்க. ஆனா அவங்கனால எதுவுமே பண்ண முடியல. தான் வீட்டுக்கு வா அப்படின்னாலுமே சம்மந்தி வீட்டுல போய் தங்கறதுக்கு தான் நம்ம மானரோச இடம் கொடுக்காது இல்லையா, அதோட நம்ம பொண்ணுங்களுக்கு தான் சொத்து கொடுக்கறது இல்லையா. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது இல்லையா. நான் எப்படி சம்மந்தி வீட்டுல போய் இருக்கிறது, நான் வரல அப்படின்ட்டு போயிடறாங்க. ஒரு கட்டத்துல தன்னோட மருமக்க கவனிக்காத ஒரு அவல நிலையில அந்த தம்பதிகள் 2 பேரு நீ வீட்டை விட்டு கிளம்பிடலான்னு முடிவெடுக்கிறாங்க. போய் 2 பேரு வீட்டை விட்டு கிளம்பி போய் ராமேஸ்வரத்துல போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. பிச்சைக்காரோட வரிசையில இருக்கிறாங்க. 4 நாள் கழிச்சுட்டு இவங்க காணாம போனதே அவங்க பசங்களுக்கு தெரியுது. அது பசங்க கண்டுக்கல, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எங்க இந்த வயசானவங்களை 4 நாளா காணமே அப்படின்னு தேடி பிடிச்சு பாக்குறப்ப அவங்க இல்ல. கடைசியில அவங்க ஒரு வழியா ராமேஸ்வரம் போய் அந்த பிச்சைக்கார கும்பல்களோட கையேந்து நிக்கிறாங்க.
எனக்கு நாள் அடைவுல வந்து தன்னோட பசங்க ஊரு எல்லாமே மறந்துருச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த பங்கு பிரிச்சு கொடுக்க வந்தாரே மத்தியஸ்தர் கந்தசாமி நாயக்கர், பாரப்பட்டிக்காரர், அவர் ராமேஸ்வரம் ஒரு ஒரு சாமிக்கு வேண்டுதல் விஷயமா அங்க போறாங்க. அப்ப பிச்சைக்கார வரிசையில பார்த்து 2 பேர்த்தையுமே இந்த நாயக்கரையுமே பேரக்காவையும் பார்த்தோன்னே அவரு கேவி கேவி அழுகுறாங்க. உங்களுக்கா இந்த நிலைமை, எவ்வளவு பெரிய செல்வந்தர் அப்படின்னு. அப்ப அவங்க 2 பேர்த்துக்கும் நிம்மாண்டு நாயக்கருக்கு பேரக்காவுக்கு அழுகிறதுக்கு கூட கண்ணுல தண்ணி வரல. அந்த அளவுக்கு அழுது ஓஞ்சு போயிட்டாங்க. நிம்மாண்டு நாயக்கர் கூட பேசல. ஆனா அந்த பேரக்கா அந்த நிலைமையிலேயே கந்தசாமி பார்த்து கேக்குறாரு, என் பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதோட அந்த கதை முடியுது. எப்பவுமே பெத்தவங்களை ஒரு பெத்த மனம் பித்து பிள்ளை மன கல்லு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான குடும்பங்கள் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சது. அடுத்த கதை வந்து அரும்பு. அரும்பு வந்து இதுல சொல்றாங்க, 60 வயதை தொட்ட 7 இளங்கிழடுகள் 7 பேரு சேர்ந்து தன்னோட பொழுது கழிக்கிறதுக்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு மலைக்கு போறாங்க. அங்க வந்து பல தன்னோட பாலிய நினைவுகளை எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்கிறப்ப எப்படி பொழுதுபோக்கலான்னு சீட் எழுதி போடுறப்ப நம்மளுடைய முதல் காதல் பத்தி சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் பேசி முடிவெடுக்கிறாங்க. அதுல யாரு ஃபர்ஸ்ட் சொல்றது அப்படிங்கிறப்ப அகர வரிசைப்படி அரங்கநாதன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அவருக்கு தன்னுடைய இளம் வயசுல ஏற்பட்ட ஒரு காதல், அது அவரு காதலிக்கவே இல்லை. அந்த எதிர்த்த வீட்டுல குடிக்கு வந்த ரோசம்மாங்கிற ஒரு பொண்ணு என்ன இவர் மேல என்ன ஈர்ப்போ என்ன காரணமோ தெரியல, எதுக்கு வீட்டுல குடி வந்த கொஞ்ச நாளிலேயே இந்த அரங்கசாமி மேல ஒரு காதல் ஏற்பட்டு தன்னுடைய எண்ணத்தை கடிதம் மூலமா எழுதி அனுப்புறேன், என்ன கல்யாணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஆச்சரியமா இருக்குது. அப்பதான் பெரியவளான அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியுமா அப்படின்னு நம்ம இப்ப நினைக்கிறோம். ஆனா அந்த காலத்துல வந்து பெரிய பொண்ணு பெரியவளாயிட்டாவே கல்யாணம் பண்ணி பழக்கப்பட்டதுனாலயே என்னமோ அவளுக்கு அந்த எண்ணம் எளிதா வந்துடுச்சா அப்படின்னு. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு எதை கண்டு இவங்க மேல வழக்கமா வந்து நம்ம ஆண்கள் தான் தன்னோட காதலை வந்து சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு பொண்ணு தைரியமா கடிதம் எழுதி எதிர்த்த வீட்டுல இருக்கிற ஒரு பையன்கிட்ட, அது யார் என்னன்னே தெரியாம ஒரு பாட்டு மேல ஈர்ப்பு வந்து சொல்லுதுன்னா அதுவும் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த காலத்துல இப்படிப்பட்ட பெண்ணுங்களே இருந்தாங்களா அப்படின்னு. ஆனாலும் அந்த காதல் வந்து கை கூடல. இந்த பொண்ணு கொடுத்த கடிதத்தை வீட்டுல தெரிஞ்சு அந்த பொண்ணை ராத்திரியோட ராத்திரியே இன்னொரு ஊருக்கே அழைச்சிட்டு போயிட்டாங்க. கடைசியில அந்த பொண்ணு என்னானா ஏதானா அப்படின்னு இந்த அரங்கசாமிக்கு தெரியவே இல்லை. ஒரு கட்டத்துல இவர் நம்மனால இந்த பொண்ணோட வாழ்க்கை போயிருச்சு அப்படின்னு மனநிலை பேதலிக்கப்பட்டு இருந்து கல்யாணமே வேண்டான்னு ஊரா திரிஞ்சாரு. ஆனாலும் வீட்டுல உனக்கு வயசான காலத்துல ஒரு துணை வேணும் இல்லையா அப்படின்னு ஒரு கம்பல் பண்ணி இவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. ஆனாலும் அவளுக்கு இவர் பொருட்டு அந்த ரோசம்மாங்கிற அந்த பொண்ணு பட்ட அடி, அந்த சித்திரவதை, அவளோட அழுகை எல்லாமே அப்பப்ப வந்து அவளோட நினைவுல இருந்து உள்ளுக்குள்ள அவர் அழுதுட்டு இருக்கிறாருங்கிறது அந்த நினைவை பகிர்ந்தப்பத்தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. எப்பவுமே எல்லாத்துக்குமே அந்த முதல் காதல், அது தனக்காக ஒருத்தி அடிச்சு எங்க போனானே தெரியாம இருக்கிறா அப்படின்னு அவருக்கு அரங்கநாசாமிக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவ வந்து ஒரு கன்னியாஸ்திரியா போயிட்டான்னு கேள்விப்பட்டாரு. ஆனாலும் இப்ப எங்கேயாச்சும் பார்த்தாங்கன்னா அவ வந்து உனக்காகத்தான் நான் இன்னும் கல்யாணம் பண்ணாம காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாளோன்ற அந்த பயம் வந்து அவருக்குள்ள இருக்குது. ஏன்னா இவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, அவளும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்களோட இருந்தா பரவாயில்ல, ஆனா நமக்காக காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எப்படி எதிர்கொள்ற அந்த பயம் அவர்கிட்ட இருக்குது. அந்த கதை வந்து இந்த வகையில வந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. அவரு அது முடிக்குவாரு இப்படி, அந்த ரோசம்மா வந்து ஒரு தேர்ந்த சிற்பம், மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற தேர்ந்த சிற்பத்தை வந்து வெளியே எடுத்து தொடச்ச மாதிரியான அது அந்த காதல் அப்படின்னு அவர் வந்து முடிச்சிருக்கிறாரு. அடுத்தது வந்து நாற்காலின்ற ஒரு கதை. நாற்காலின்ற கதை இன்னைக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு இந்த உலக பொருளாதாரம் மயமாக்கல்ல வந்து நம்மளுக்கு எல்லா பொருளுமே வெகு எளிதா கிடைக்குது. ஆனா ஒரு வீட்டுல ஒரு நாற்காலி செய்யறதுக்கு எவ்வளவு குடும்பத்தார்கள் கூடி பேசுறாங்க அப்படிங்கறது வந்து நம்ம இந்த கதையை படிக்கிறப்ப தெரிஞ்சுக்க முடியுது. இது 1969 எழுதின கதைன்னு நினைக்கிறேன்.
அப்போ வந்து நாற்காலி செய்யலாம் அப்படின்னா அந்த தச்சங்கிட்ட காமிக்கிறதுக்கு இதுதான் நாற்காலி அப்படின்னு காமிக்கிறதுக்கு கூட அந்த ஊர்ல ஒரு நாற்காலி இல்லையாமா. அந்த அளவுக்கான ஒரு காலம் குடும்பத்தார்கள்லாம் சேர்ந்து பேசி ஒரு நாற்காலி செய்யறாங்க. அதுல யார் உட்கார்றது, என்ன மரத்துல செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கறது எல்லாம் பேசி முடிச்சு ஒரு வழியா அதான் அந்த வீட்டுல ஒரு நாற்காலி, கூடவே அவங்க மாமா வீட்டுக்கு 2 நாற்காலி வந்து செய்யறாங்க. அப்போ ஒரு நாள் ராத்திரி அந்த நாற்காலி வந்த புதுசுல அந்த வீட்டுல அம்மா அப்பா குட்டி தம்பி தங்கச்சின்னு அந்த எல்லாத்துக்கும் ஒரு போட்டி. நான் தான் உட்காருவேன், நீ தான் உட்காருவேன், நீ இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டேன், நீ நான் தான் உட்காருவேன்றன்னு அப்படி ஒரு போட்டி நடந்துச்சு. டெய்லி எந்திரிச்சு தொடச்சு வச்சு அப்படி எல்லாம் இருந்து பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் ராத்திரி வந்து கதவை தட்டினாங்க. திறந்து பார்த்து இப்படி ஒரு ஊர்ல முக்கியமான ஒரு பிரமுகர் இறந்துட்டாரு, அவர் உட்கார வைக்கிறதுக்கு நாற்காலி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இவங்க குடுக்கறாங்க. இப்ப அந்த இறந்தவங்க உட்கார்ந்து அந்த நாற்காலி வீட்டுக்கு வந்தோடனே இவங்க போட்டு வைக்கோல் வச்சு தொடச்சு 10 கூட தண்ணி ஊத்தி கழுவி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு அந்த அந்த நாற்காலிகளுக்கு வர்ற ஒரு சந்தோஷம் வந்து இல்ல, பயம் வந்துருது. ஐயோ இதுல யார் உட்கார்றது அப்படின்னு. யாருமே உட்கார மாட்டேங்கிறாங்க. அப்ப வெளியிருந்து வந்த ஒரு கெஸ்ட் வந்து அந்த நாற்காலியில் உட்கார்ந்த உடனே இவங்களுடைய பயம் போயிருது, எல்லாம் உட்கார்றாங்க. இப்படியே அந்த ஊர்ல யார் இறந்தாலும் வந்து இந்த நாற்காலிய வந்து வாங்கிட்டு போய் இறந்தவங்களை உட்கார்றப்ப வீட்டுக்குள்ள சலுப்பு வந்துருது. என்ன நேரத்துல இந்த நாற்காலி செஞ்சோமே இதுக்கே போகுது அப்படின்னு. அப்ப வந்து அந்த பசங்க 2 பேர்த்துக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல மட்டுமா நாற்காலி இருக்குது, நம்ம மாமா வீட்லயும் நாற்காலி இருக்குதுல்ல, 2 சேர்ந்தோம்ல அப்படின்ட்டு இன்னொரு நாள் ராத்திரியில வந்து நாற்காலி கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, எங்களோட கஞ்சமான மாமா இருக்காங்களா, அவங்க வீட்லயும் ஒரு நாற்காலி இருக்குது, அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ராத்திரியோட அவங்களை அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து அந்த பெத்தனா சொன்னங்காட்டி அவங்க போய் அந்த மாமா வீட்டுல போய் நாற்காலி கேட்கறாங்க. அதுல இருந்த ஊரார்கள் வந்து இவங்க வீட்டு நாற்காலி விட்டுட்டு இளவு காரியத்துக்கு பூரா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அது அப்புறம் ஒரு நாள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பையன் வந்து அவங்க மாமா வீட்டுக்கு போறான். அங்க போனா அவங்க மாமா கீழே உட்காந்து வெற்றிலை போட்டுட்டு சாவகாசமா உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப எங்க மாமா உங்க நாற்காலி அதுலதான் உட்காந்து கம்பீரமா வெத்தலை போட்டுட்டு இருப்பீங்க அப்படிங்கிறப்ப அவரு சொல்றாரு, இப்படி இந்த இளவு எல்லாரும் வந்து கேட்டாங்களா, அதுக்கு ஒரு நாற்காலி வேணும்ல, அதனால அதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவனோட மனசு அப்படியே உள்ளுக்குள்ள நெகிழுது. கஞ்சம் இவர் யாருக்கு கொடுக்க மாட்டாரு, கருமி அப்படின்னு இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்த இந்த மனுஷன் ஆசையா செஞ்ச நாற்காலிய ஊரார்களுக்காக, அது இறந்தவங்க உட்கார்றதுக்காக வச்சுக்கிட்டுமேன்னு கொடுக்குற அந்த மனசு வந்து உண்மையாலுமே நம்மள ஒரு ஆஹா நம்ம ஒண்ணு யார பத்தியும் நம்ம வந்து எதுவுமே வெளிப்பார்வையில வச்சு ஒரு முடிவு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அடுத்தது திரிபு அப்படிங்கிற அந்த கதையில ஒரு குழந்தை, 1 வயசு குழந்தைக்கு வந்து முடி எடுக்கிறப்ப ஏற்படுற அந்த மனசுல ஏற்படுற அந்த சிக்கல், அந்த காது குத்துறப்ப ஏற்படுற வலி, அதனால வந்து அந்த குழந்தை வந்து அந்நியர்கிட்ட எப்படி பயப்படுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை வந்து மிக மென்மையா மிக துல்லியமா எழுதியிருந்தாங்க. நம்ம எப்பவுமே குழந்தைக்கு காது குத்த முடி எடுக்கிறதுன்னா அந்த குழந்தையோட மன உணர்வை வந்து நம்ம நினைக்கவே மாட்டோம். எப்படி கெடா வீட்டுல எத்தனை பேர்த்த கூப்பிடலாம், என்னென்ன சாப்பாடு போடலாம், விருந்து வகைகள் என்னென்ன பண்ணலாம் அப்படிதான் நினைப்போமா வழியா, குழந்தைக்கு ட்ரெஸ் என்ன, செயின் என்ன, போட்டோ வகையே எடுப்போம் முடி வச்சு, அப்படிதான் எடுப்போம் வழியா. அந்த குழந்தையோட மனசுல நடக்கிற அவளோட மனசு எப்படி பாடுபடு, அது எப்படி அழுகு, அது எவ்வளவு மிரண்டு போகு, அதுக்கப்புறம் அதோட மனநிலை எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு கூட பார்த்ததில்லை. அத வந்து அந்த அந்த குழந்தையோட உணர்வுகளை அந்த திரிபுன்ற கதையில வந்து எழுத்தாளர் ரொம்ப நல்லா விவரிச்சிருக்கிறாரு. அடுத்தது இன்னொரு கதை வந்து கனிவு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான கதை. ஏன்னா இந்த காலத்துல மல்லம்மா கொண்டையா தம்பதியர்களுடைய அந்த புதுமண தம்பதியர்களுடைய அந்த மெல்லிய உணர்வுகளை வந்து ரொம்ப அழகா ரசனையா விவரிச்சிருப்பாரு. இந்த கதையை வந்து நம்ம சொல்றதை விட படிச்சாதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி ஒரு நுணுக்கமான அந்த ஒரு உணர்வுகளை எல்லாம் ரொம்ப நுணுக்கமா அப்படியே விவரணை செஞ்சிருப்பாரு. அவர் சொல்லுவாரு இந்த கதையில, ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணோடனே எப்பவுமே முதலிரவுக்கு ஏற்பாடு செய்வாங்க. ஆனா இவங்களோட வகுப்பு இவங்களோட இதுல வந்து
அப்படியெல்லாம் ஏற்பாடு செய்யணும். அது என்ன காளையை கொண்டு வந்து நிறுத்தி மாட்டை அவுத்துடுற மாதிரி, மா காளையை கொண்டு வர மாதிரி அதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்குள்ள வந்து ஒரு மனசு கணிஞ்சு அது இயல்பா ஏற்படணும் அப்படின்னு அவங்க விட்டுருவாங்களாமா. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற பெருசுகள் வந்து இவங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்குமாமா. அப்ப இவங்க வந்து இயல்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி பேசி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தாம்பத்தியம்ங்கிறது வந்து இயல்பா நடக்கு. அதுல இந்த கொண்டையா மல்லம்மா தம்பதியர்களுக்கு இடையே இருக்கிற அந்த ஒரு சரசம், அவங்களுடைய ஊடல், அதெல்லாம் ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. இத படிக்கிறப்போ ஒரு காலத்துல இப்ப நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கல்யாணம் பண்ணவங்களுடைய எல்லாத்தோட ஆல்பத்தையும் புரட்டி பார்த்தா அதுல ஒரே ஒரு இதுதான் வந்து அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு வந்து ஜிலேபி ஊட்டிட்டு இருப்பா. அநேகமா எல்லாத்தோட புகைப்படத்திலயும் வந்து ஜிலேபி மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த பொண்ணோட முகத்துல அப்படியே அந்த வெக்கம் வந்து சொட்டுறத நம்ம பார்ப்போம். அந்த மாப்பிள்ளையோட முகத்துல அப்படியே அந்த நாணம் வந்து அப்படியே தேங்கி நிக்கிறத பார்ப்போம். அத வந்து எல்லாருக்கும் நம்ம போட்டோ எடுத்து பார்த்தா கூட தெரியும். ஆனா இந்த காலத்துல என்ன நடக்குது? போட்டோ ஷூட்டு புகைப்படக்காரர்களே வந்து எப்படி தொடணும், எப்படி கட்டி பிடிக்கணும், எப்படி முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து போட்டோவிலேயே முடிச்சிடறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து அந்த ஒரு மெல்லிய உணர்வுகளுக்கோ ஒரு நுணுக்கமான ஒரு அந்த ஒரு உணர்வுகளை ரசிக்கிறதுக்கோ கூட இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாம போகுதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா அப்படி வந்து நம்ம காலம் வந்து மாறிட்டது. அப்ப இந்த கொண்டையாமும் மல்லக்காவுக்கு இடையிலே வந்து நடக்கிற சரசம் எல்லாம் வந்து அவ்வளவு அற்புதமானது. இவன் வந்து கிட்ட போறப்ப அவன் வந்து எகிரி போவா, அவன் நெருங்குறப்ப இவன் வந்து தள்ளி போவா. இப்படியே 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஊடல் நடந்துட்டு இருக்கிறப்பவே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பாம்பு கடிச்சிடும். பாம்பு கடிச்சு விற்கிறப்பத்தான் இவ வந்து ஐயையோ நம்ம இனி இறந்துருவோமே, இப்படிப்பட்ட மனுஷனை நம்ம இவ்வளவு நாளா காக்க வச்சுட்டோமே அப்படிங்கிறப்போம அவ ஐயோ இவ இறந்துருவாளே அப்படின்னு முதலுதவி எல்லாம் பண்ணி மருத்துவர்கிட்ட அழைச்சு போறப்பவும் 2 பேர்த்துக்கு அந்த உயிர் நெருக்கம் ஏற்படும் பாரு, அந்த மனசுமா அப்படி ஒரு நெருக்கம் ஏற்படுறதா அந்த காட்சிகளை வந்து விவரிச்சிருப்பாரு. ஆனா அவரு சொல்லுவாரு வைத்தியம் எல்லாம் மனசு கணிஞ்சிருச்சு 2 பேர்த்துக்குமே. ஆனா அந்த வைத்தியர் சொல்லுவாரு 20 நாள் வந்து நீங்க 2 பேரும் அகப்பத்தியம் பண்ண இருக்கணும் அப்படின்னா அவர் கேப்ப அகப்பத்தியம்னா அப்படின்னா 2 பேரும் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மல்லம்மாவை வந்து கொண்டே அவங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு வருவா. அப்படி அந்த 20 நாள் வந்து அந்த மல்லம்மாவுக்கு 20 யுகமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவனுக்காக ஏங்கி தவிக்கிறதும் அந்த அவனோட பிரிவில் அப்படியே மெலிஞ்சு இருக்கிறதும் அந்த 20 நாள் எப்படா போகுன்ற அந்த தவிப்போட காத்துட்டும் இருக்கிற அந்த சமயத்துல வந்து இவனும் அந்த 20 நாள் இவளை பார்க்காம இருக்க முடியலன்ட்டு வருவான். அதை பார்த்த மாமனார் வந்து அவனுக்கு எதுக்கு வந்து இருக்கிறான்னு அதுக்கு சொல்லுவாங்க, தலை நரைச்சு அந்த கிழவனுக்கு எதுக்கு வந்திருக்கிறன்னு தெரியாமையா போகு, அதை கடந்து வந்தவர் தானே இவரு அப்படின்னு. அப்புறம் 20 நாள் கழிச்சு இவங்க போறப்ப ஆடி மாசம் வந்துருது இவங்களுக்குள்ள. ஆடி மாசம் வந்து 2 கையும் விரிச்சு நின்று 2 பேர்த்தையும் 2 புறமா தள்ளுது அப்படிங்கிற மாதிரி எழுதி இருப்பாங்க. இப்படி எல்லாம் முடிஞ்சு ஆவணி மாசம் வரப்போ ஒரு பகல் பொழுதுல அவங்களோட இனிமையான வாழ்க்கை வந்து ஆரம்பமாகும். அதை வந்து அவ்வளோ அழகா விவரிச்சிருப்பாரு. இது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கதை. ஏன்னா பல இன்னைக்கு வந்து ஒரு எல்லாமே அப்படியே வெளிப்புறமா வெளிப்படையா பேசி ஒரு சில உணர்வுகளை வந்து நம்ம உணர்வதே இல்லை. அப்படி ரொம்ப படிப்பு, பகட்டு, ஆடம்பரம் அந்த மாதிரி ஒரு மேட்டிமைத்தனத்தினால மனிதர்களோட சில நுண்ணிய உணர்வுகளை வந்து நம்ம ரசிக்க மறந்துட்டோமோ அப்படின்னு கூட தோணுச்சு. கதவு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல ஒரு வரி கொடுக்க முடியாததுனால அந்த கதவை கழட்டிட்டு போய் அந்த ஒரு வீடு வாசல்ல கதவு இல்லாதனால அந்த பச்சை குழந்தை இறந்தது, அதையெல்லாம் படிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு வந்து ஏழ்மைன்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு வழி. எல்லாத்துக்கு இருக்கிறவங்க வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இல்லாதவங்க வந்து அந்த கதவு அப்படிங்கிற அந்த கதையை படிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து மனசுல வந்து ஒரு பெரிய
தாக்கத்தை ஏற்படுது. அந்த சீனிவாசன் லட்சுமின்ற அந்த குழந்தைகள் படுற அவஸ்தை, அவங்க அம்மா மணிமுத்தாருக்கு வேலைக்கு போன தன்னோட கணவர் என்ன ஆனான்னு தெரியாம 3 பச்சை குழந்தைங்களை வச்சுட்டு தவிக்கிற தவிப்பு, அதெல்லாம் பாக்குறப்போ மனுஷ வாழ்க்கையில வந்து அந்த வறுமைங்கிறது எவ்வளவு பெரிய துயரம் அப்படிங்கறது அந்த கதை ரொம்ப அழகா வழியோட காட்டி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரியே இந்த 12 கதைகளும் வந்து ஒவ்வொரு விடயங்களை வந்து ரொம்ப அருமையா அழகா விவரிச்சிருக்கிறது. இந்த புக்கை வந்து நீங்க படிச்சு பார்த்து நிறைய நிறைய தகவல்களை உணர்ந்துக்கிறதோட வார்த்தைகளுடைய ஒரு என்ன கோர்வைகள் வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கிறத வந்து நீங்க அனுபவிச்சு படிக்க முடியும். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, சிறப்பு, நன்றி. அதாவது ஒவ்வொரு கதைகளையும் நீங்க எந்த மாதிரி உணர்ந்து படிச்சீங்களோ அந்த உணர்வுகளை உங்களுடைய கதை சொல்லல் மூலம் எங்களுக்கும் கடத்திருக்கீங்க அப்படிங்கறதான் சொல்லணும். அந்த நீங்க ஆரம்பிக்கிற பொழுது காய்ச்ச மரம்னு ஒரு கதை நினைக்கிறேன். அந்த கதையில சமீபத்துல தனையின கொன்று பாம்பை விட்டு தனையின கொன்று சொத்துக்காக பிரிக்கிறதுக்காக என்னெல்லாம் வேலைத்தனம் பண்றாங்க அப்படிங்கிறத ஒண்ணு பொருத்தி இந்த காலத்துக்கும் பொருத்துந்து அந்த காலத்துல எந்த மாதிரி பண்ணினாங்கன்னு எனக்கு இதை கேட்கும் பொழுது நிறைய சினிமா படங்கள் எல்லாம் காட்சிகள், விசு படம் எல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். கடைசி காலத்துல கவனிக்க முடியாம இங்க 6 மாசம் அங்க 1 மாசம் போற மாதிரி இருக்கும். ராஜ்கிரண் படம் கூட ஒண்ணு வந்தது, படத்தினுடைய பெயர் நினைவுக்கு வரல. அந்த படங்கள் வந்து திரைப்படங்கள் வந்து வந்தது. அரும்பு, நாற்காலி கதைகள்ல நிறைய பேரு நம்ம வாசிச்சிருக்கோம், கதவும் வாசிச்சிருக்கோம். அது மனசு விட்டு ஒரு அகலாத ஒரு சிறுகதையா தான் நான் பார்ப்பேன் எப்பவுமே. அந்த கதவு கதை பலமுறை அந்த கிரிச்சுன்னு ஆட்டுற சத்தம் நம்ம கேட்கும் பொழுது சின்ன வயசுல நம்ம எல்லாருமே அந்த கதவு மேல ஏறி ஆடி இருப்போம். அந்த பாலியம் எல்லாம் ஒரு நினைவுக்கு கொண்டுட்டு வர மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகம், வாசிக்கணும்னு ஒரு ஆர்வத்தையும் தூண்டி இருக்கு. சிறப்பு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நன்றி. வேறாவது இந்த புத்தகங்கள் குறித்து கலந்துரையாடல் பண்ணணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம். வேற ஏதாவது தகவல் தெரியணும்னாலும் இப்போ கலந்துரையாடலாம். எனக்கு கோடீஸோட அந்த குறிஞ்சி மலர் சொல்றப்போ நம்மளுக்கு மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வந்தது. முன்னெல்லாம் எந்த கதைகள் படிக்கிறப்போமே நான் பார்த்த சாருடைய அந்த குறிஞ்சி மலர் கேரக்டர், ஜானகிராமனோட கதையோட கேரக்டர் இப்படியெல்லாம் வந்து அடிக்கோடிட்டு அந்த எழுத்தாளர்கள் வந்து எழுதுவாங்க. முன்ன வந்து நான் ரொம்ப படிச்சுட்டு இருக்கிறப்ப எல்லாமே ஞாபகம் வந்துச்சு, இப்ப எல்லாம் மறந்துடுச்சு. ஆனா அந்த குறிஞ்சி மலர் வந்து நம்ம டிவியில ஒளிபரப்புறப்ப அந்த ஸ்டாலின்மா அந்த இன்னொருமா அவ்வளோ அழகா இருக்கு. அந்த பேர் மறந்துருச்சு. அவங்களோட அந்த நடிச்ச காட்சிகள் எல்லாம் ஞாபகம் வந்தது. பெருசா ஞாபகம் இல்லைனாலும் அதை நம்ம ரொம்ப ஆர்வமா பார்த்ததெல்லாம் ஞாபகம் வந்தது. படிக்கணும் மறுபடியும் அந்த புத்தகத்தை. கோடிஸ் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆரூரனா இந்த கதைகளை பத்தி என்ன சொன்னா ஆகும். அன்பு இல்ல, அவரு நம்ம சார் வந்து வெளியில கிளம்பிட்டாருப்பா, அதனால வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஞானஜோதி சார். இந்த புத்தகம் குறித்து, குறிஞ்சி மலர் குறித்து ஆரூரனா நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க. இருக்கீங்களா? அந்த திரிபு கதை வந்து கதிர் சொன்ன அப்படி இல்லையா, எனக்கு படிக்க கதிர் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. அவ்வளவு அழகா அந்த கதையை அப்படியே விவரிச்சிருப்பாரு. நான் கூட சரி அவங்களுடைய அந்த ஒளி வடிவத்தில இருந்தா அனுப்பணும், இன்னொரு டைம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஒவ்வொரு வரிகள் படிக்கிறப்ப எப்படி அந்த ஒவ்வொரு வரிகளையும் அப்படியே சொல்லி இருந்த அப்படி கதிர் அப்படின்னு நான் நினைச்சிட்டே தான் படிச்சேன் அந்த கதையை. வேற ஏதாவது கலந்துரையாடல் இருக்காப்பா? நன்றி உரைக்கு போயிடலாமா?
சரி, யாரும் எதுவும் சொல்லல. ம். நான் நன்றி உரைக்கு போயிடுறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நமக்கு சிறப்பான அறிமுகத்தை கொடுத்த ஜெயலலிதா காளீஸ்வரன் அவர்களுக்கும் கோடீஸ்வரன் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைய வழியில் இணைந்திருந்த நமது வாசல் உறுப்பினர்கள் அனைவருக்கும், வாசல் அல்லாத உறுப்பினர்கள் அனைவருக்கும் மகிழ்வான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேலும் நம்ம நிறைய புத்தகங்களை பத்தி வாசிக்கணும், நிறைய அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், தொடர்ந்து இந்த உரையாடல்களையும் கலந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் புத்தகத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அதுல நம்ம உள்வாங்கிக்கிட்டோம், அதை பத்தி 2 வார்த்தை நம்ம அதை பத்தி பேசலாம். பேசினா இன்னும் கேட்கறவங்களுக்கும் வாசிக்கிறவங்களுக்கும் இன்னும் சிறப்பா இருக்கும்னு தோணுச்சு. மிகுந்த மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நன்றிப்பா. அன்பு, அத ரெக்கார்ட் நிறுத்திட்டு பேசலாம்.